நல்ல போராட்டம் என்றதில் 3 போராட்டங்களை குறித்து நான் சொன்னேன். அதில் ஒன்று விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு 2வது போராட்டம், நல்ல போராட்டத்தில் இன்னொரு பகுதி, அதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். குறிப்பாக சமீபத்தில் நீங்கள்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்முடைய தமிழக கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் 2 மிஷினரிகளை குறித்து குறை சொல்லிவிட்டார். அதாவது ஜியு போப், அப்புறம் யார், கார்டுவெல் என்கிற மிஷினரிகளை குறித்து தமிழ் பண்டிதர்கள், அமெரிக்கா வேறு ஐரோப்பியா தேசத்தை சேர்ந்த அவர்கள் இங்கே தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் தொண்டாற்றினார்கள் என்பது தான் உண்மை. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவர்களை குறித்து ஆளுநர் அவர்கள் சொன்ன கருத்து தவறானது என்பது உண்மைதான். ஆனால் உடனே அதற்காக நாம் இறங்கி போய் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கூட்டம் போட்டு எப்படி ஆளுநர் பேசலாம் என்று சொல்லி ஒரு கண்டன கூட்டத்தை போட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இது சரியா தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆளுங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும் நம்ம ஊழியக்காரங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தப்பு. அது வேதத்திற்கு விரோதமானது. அங்கே என்ன கோஷம் போட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளுநர் ரவி ஒழிக, தென்னிந்திய திருச்சபை வாழ்க. என்னது, என்ன கோஷம்? ஆளுநர் ஒழிக. இதுக்கு ஒரு கூட்டம் தேவையா? இதுக்கு ஒரு போராட்டம் தேவையா? உங்கள் திருச்சபையை பாராட்டுவதற்கு நடுவீதியில் போய் நின்று கொடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நல்ல அங்கி போட்ட பாதிரிமார்கள், மதிக்கிறேன். ஆனால் அவர்கள் செய்த காரியம் தவறானது, அது ஏற்றுக்கொள்ள மனமே இல்லை. ஆளுநர் ரவி அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் தெரிந்ததை பேசுகிறார், அவ்வளோதானே தவிர இப்படி எல்லாம் தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உலகம் முழுவதும் நம்ம கிறிஸ்தவத்தை. அதுக்காக நம்ம ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டே இருக்கலாமா? உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க வள்ளுவர் கோட்டம் போகலாம், இல்லைனா வாங்க எங்கன்னா ஒரு மைதானத்தில் போய் நின்று எல்லாரும் கோஷம் போடுவோன்னு உங்களை கூப்பிட்டே இருக்கலாமா? அதல்ல வேதம் சொல்லுகிற போராட்டம். வேதம் சொல்லுகிற உண்மையான போராட்டம் கடந்த வாரம் ஒன்று பார்த்தோம். என்னது? விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? தைரியமாக போராடணும். என்ன, அதுதான் உண்மையான போராட்டம். அவர் சொல்லிட்டாரேன்றதுனால நான் சொல்கிறேன், மிஷினரிகள் கார்டுவெல், மிஷினரிகள் ஜியு போப்பை விட இயேசு கிறிஸ்துவையே கல்வாரி சிலுவையில் அடித்தார்களே, கரெக்டா? நம்ம ஆண்டவரே அவமானத்தை சகித்தார்னு வேதம் சொல்லுது. நாம் ஏன் சகிக்கவில்லை? உடனே இறங்கி ரவி அவர்களே பதவி விட்டு ஓடு, இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா என்று முழங்குவதல்ல போராட்டம். அதற்காக இயேசு நம்ம ரட்சிக்கலை. அப்படி செய்வதனால ஆளுநர் போயிட்டாரா? இல்லை உங்கள் தரம் உயர்ந்து விட்டதா? நீங்கள் போடுகிற கோஷம் நன்றாக இருக்கிறதா? சொல்லுங்க. கிறிஸ்தவர்களை தவறான வழி நடத்துகிறார்கள். இதுக்கு எல்லாரும் வண்டி பிடிச்சி கார் எடுத்துக்கிட்டு ஒரு நீங்கள் நினைக்கலாம், ஏன் பாஸ்டர் தப்பு இல்லையா? அது சரிதானே? சரியே கிடையாது. வேதத்தின்படி தவறு. தன்னை அவமானப்படுத்தினவர்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். ஒன்னே ஒன்று தான் சொன்னார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அப்படி சொன்ன இயேசு ஆராதிக்கிற நாம் இப்படி போராட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இன்னைக்கு ஆளுநர் ரவி சொல்லிட்டாரு, ஏற்கனவே இளையராஜா கொடுத்தான் சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தே அழலைன்னாரு. அவருக்கு என்ன பண்ணீங்க? நேற்று கூட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நடிகர் என்று பார்க்குறேன். இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நீங்கள் போய் கொடி பிடிப்பீங்களான்னு கேட்குறேன் உங்களை. அதற்காக இயேசு நம்மளை ரட்சித்தாரு. ஒரு டப்பா ஒன்று. அதற்காக இயேசு நம்மளை ரட்சித்தாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தயவுசெய்து இதெல்லாம் ஆதரிக்காதீங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெந்தேகோஸ், சரி அங்கே தான் விடுங்க, சிஎஸ்ஐயில் கூட இப்படி இருக்குதுன்னா நம்ம பெந்தேகோஸும் இப்படி தான் இருக்குது. ஒரு ஆந்திராவில் ஒரு சிபிஎம் பாஸ்டர் நினைக்கிறேன், ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்கள ரொம்ப ஆண்டவருக்கு சமமாக உயர்த்தாதீங்க. ஊழியக்கார கனம் பண்ணுங்க, அது ஆல் ரைட்ஸ், தப்பு இல்லை.
அல்லேலூயா யாருக்கு போடணும் சொல்லுங்கள்? அல்லேலூயா யாருக்கு சொல்லணும்? கர்த்தருக்கு தானே சொல்லணும். ஆனால் அந்த வீடியோ ஒன்று நான் அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புனா நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரிஞ்சு நான் அனுப்புறதில்லை. அந்த வீடியோவில் அந்த ஊழியக்காரர் வராரு காரை சுற்றி அல்லேலூயா கோஷம். நான் எனக்கு ஒன்று புரியல, அல்லேலூயா யாருக்கிட்டா சொல்கிறீங்க நீங்கள்? அல்லேலூயா யாருக்கு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்கிறதுல ஒரு முறை இருக்குது. நான் நடு ரோட்டில் நின்றிருந்தேன் அல்லேலூயா, அதுக்கு அல்லேலூயா. பஸ் வரவில்லை அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் ஒரு ஆயா இட்லி சுடும் அல்லேலூயா. ஆயா இட்லி சுடுறதுக்கும் அல்லேலூயாக்கும் எங்கன்னா சொந்த காம்பினேஷன் இருக்குதா? அந்த அம்மா வைக்கக்கூடிய குருமா வாசனையாக இருக்கும் அல்லேலூயா. அல்லேலூயாவை தரந்தாழ்த்தாதீங்க தயவு செய்து, அதற்கு ஒரு மேன்மை இருக்குது. அதனால தான் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் அல்லேலூயாவை பற்றி சிலர் பரியாசம் பண்ணுறது. எல்லாத்துக்கும் அல்லேலூயா. அல்லேலூயா என்றது எங்கே தெரியுமா? ஒரு நல்ல சென்டென்ஸ் வரும்பொழுது, கர்த்தர் குறித்து ஒரு நல்ல வார்த்தையில் வரும்பொழுது அதை சேர்த்து சொல்லும் பொழுது அந்த அல்லேலூயாவுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. சரி, அவர் இறங்கிட்டார், இறங்கின உடனே அல்லேலூயா. காரில் ஏறுறாரு அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் நடந்து வரும்போது ஒரு சூழ்ந்த அல்லேலூயா. இப்போ பெந்தேகோஸ்தேனுடைய நிலைமை பார்த்தீங்களா? ஆகையினால் சொல்லுகிறேன், நம்முடைய போராட்டம் வேதத்தின் அடிப்படையில் சரியான விதத்தில் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களை தவறாய் வழி நடத்துகிறார்கள், இவர்களும் தவறாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தும். இவங்களுக்காக நான் இவ்வளோ பெரிய பாடுகள் பட்டு சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் ரட்சித்து இருக்கிறேன். இவர்கள் என்னை விட சபையை மேன்மைப்படுத்துகிறார்கள். சர்ச்சாபு தென்னிந்திய திருச்சபை வாழ்க, ஆளுநர் ரவி ஒழிக. ஒழிஞ்சிட்டாரா அவரு? நீங்கள் சொன்ன உடனே அவர் இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறார் நல்லா ஜாலியாக. யார் என்ன சொன்னால் என்னங்க? கார்டுவெலை பற்றி சொன்னால் என்ன, போப்பை பற்றி சொன்னால் என்ன, நம்மளை பற்றி சொன்னால் என்ன? அவர்கள் தியாகம், அவர்களுடைய பணி தியாகமானது. அந்த ஐரோப்பியாவில் சொந்த வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, தங்கள் இனத்தை விட்டுட்டு வந்து இந்தியாவில் கூழு கஞ்சி குடித்து வெயிலில் கஷ்டப்பட்டு பல தியாகமான ஊழியங்களை செய்தார்கள். அதை குறித்து அவங்களுக்கு மேன்மை பாராட்ட மனசு இல்லைன்னா, பாராட்ட மனசு இல்லை விட்டுருவோம். அதற்காக நம்ம போய் எதிர்த்து நின்று உடனே எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க ஆளுநருக்கு எதிராக. எப்படி பேசலாம் அவர்? நீங்கள் பேச வேணும்னு சொன்னோட அவர் பேசுவார். ஏன்னா அவர் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. அவரை குறித்து நம்ம பரிதாபம் தான் பட்டுக்கணும். நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க, கோஷம்லாம் போடாதீங்க தயவு செய்து, விட்டுருங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நம்ம விஷயங்களெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதான் அப்படி தானே உண்மை. நம்ம உணர்ச்சி வசப்படவே சொல்லுங்கள், உணர்ச்சி வசப்படவே வேண்டாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உணர்ச்சி வசப்படுறதுனால ஒன்றுமே கிடையாது. உணர்ச்சி வசமே படாதீங்க தயவு செய்து. நாமெல்லாம் உணர்வுள்ள ஜனங்கள். நாமெல்லாம் யாருங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. 6, 10, 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, நல்லா இந்த வசனத்தை ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம போய் ஒரு மனுஷனுக்கு எதிராக போராட வேண்டியது இல்லை. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்றதை கேட்பீங்களா, மனுஷன் சொல்றதை கேட்பீங்களா? கிறிஸ்தவங்க எதை சொல்றதை கேட்கணும் சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. நான் ரொம்ப வேதனையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறதுனால சமுதாயத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. இன்றைக்கி தவறான வழிகளில் போவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடு போராட்டம் உண்டுதான். இதோ போட்டிருக்க பாஸ்டர், அதிகாரங்களோட போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்க. ஆனா இந்த முறையில் போராட சொல்லவில்லை. நாங்க நம்ம போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஏன் தெரியுமா? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. வேற எந்த நம்மை சார்ந்த கட்சிகள் நம்மளை பாதுகாக்க முடியாது. அவங்க நம்மளை வச்சு ஒன்றா ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ வாங்கிக்குவாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களால நம்மளை என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் வல்லமையானவர்கள் கிடையாது. அதனால் மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராடாதீங்க. அவர் சொல்லிட்டு போகிறார், விடுங்க. ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு, இல்லைன்னா அவர் ஏதோ யாரோ சொல்லி தூண்டி இருப்பாங்க சொல்கிறாரு, அவ்வளோதானே. நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? இதை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். சரி, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லுதுங்களே, அப்போ என்னென்ன செய்கிறது? ஏன்னா 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். நீங்க என்ன பண்ணணும்? எதிர்க்கணும், உண்மைதான். ஆனா ஆவியிலே எதிர்க்கணும். சொல்லுங்க. நீங்க போய் முகமுகமா சண்டை போடக்கூடாது. இப்போ இயேசுவை பிடிக்க வந்த சீஷன் இடத்துல இயேசுவை பிடிக்க வந்த அந்த போர் சேவகர்களில் ஒருவனை, இயேசுவின் சீஷன் ஒருவன் வந்து என்ன பண்ண வாளை எடுத்து இயேசு உடனே பாராட்டினாரா? சொல்லுங்க, பாராட்டினாரா? உன் வாளை உரையிலே போடு எப்படின்னு சொல்லி, நீ வாளை எடுக்காதப்பா. இனி நம்ம போராட்டம் அது இல்லை. நம்ம மாம்ச பிரகாரமான ஆயுதங்களோடு போராடுகிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாம் ஆவியினாலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போராடணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி போய் ஒரு கூட்டம் போட்டு ரோட்டில் நின்று கோஷம் போட்டு பார்க்குறவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. ஓ, இவனுங்களும் வந்துட்டாங்க போல நம்மள மாதிரி. என்னங்க, அவங்க செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க, என்ன வித்தியாசம்? இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கம் முன்னே அடிக்கடி பாருங்கள், ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு மறியல் இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் ஒரு நாள் டைம் கேட்டு போய் அங்கே உட்காந்துக்கூடாது. நம்ம தரிக்க வேண்டிய ஆயுதம் என்ன? தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அதோடு மாத்திரமல்ல, திராணி உள்ளவர்களாகும் படிக்கு. நல்லா கவனிங்க, நீங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் ஆவிக்குரியவள் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அதனால் நம்ம மாம்ச பிரகாரமாக போயிட்டு சண்டை போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி சொல்லலாம், நீ எப்படி பேசலாம், நீ அப்படின்னு சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சொல்கிறவங்களுடைய வார்த்தைகளை விட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. அவங்க சொல்கிறத வச்சு அது நமக்கு சில நேரத்தில் மன வருத்தம் உண்டாக்கும் தான். என்ன கூட இளையராஜா சொன்னது மன வருத்தமாக தான் இருந்தது. இவருக்கு ஏன் இந்த வேலை? இவருக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி? கிறிஸ்தவத்தினுடைய டாக்டரின்ஸ் என்ன தெரியும் அவருக்கு? இந்த சரித்திரம் தெரியுமா? ஆனால் அதற்கு வேறு சிலரே நல்ல பதில் கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே பதிலை எங்கேயாவது இருந்து அனுப்புவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம என்ன செய்ய வேண்டாம், போயிட்டு போராடி இவர்களோட நம்மளுடைய ஆவியை களைப்பாக்கிடக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ என்ன சொல்றாரு அவரு? கையில் கொடி எடுக்க சொல்லலை, வாயில முழக்கத்தை சொல்லலை. நீங்கள் எடுக்க வேண்டியது என்னது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்படின்னா என்னது? தேவன் ஒரு ஆயுதம் கொடுக்குறாரு உங்களுக்கு. அது என்னென்ன?
14ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கச்சை. கச்சையை உங்கள் முதல் என்னது? சத்தியம். சத்தியம். சத்தியம்னா என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. உள்ளத்துல வார்த்தை இருந்ததுன்னா நீ என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல நீ இவைகளை எதிர்க்க முடியும், அதை நிர்மூலமாக்க முடியும். அவர்கள் சொல்லுகிற அவதூறுக்களை நீங்க அதை என்ன செய்ய முடியும்? உங்களால் தகர்க்க முடியும். எப்படி முடியும்னா, ஆவியினாலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுப்பதின் மூலமாய். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல தேவை என்ன தெரியுங்களா? தேவனுடைய சத்தியத்தில் முதல்ல உறுதியாக நிற்கணும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் அரசியல்வாதிகள் பின்னாடி நிற்கிறாங்க தெரியுமா? சமயத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆரம்பினால அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது தமிழ்நாடு உபதேசியார்கள் நல வாரியம். என்னது அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஒன்றுமே கேள்விப்படலை. என்னதான் பண்ணுவீங்க வாரமானா? நாங்கள் ஏன் பாஸ்டர் கிச்சனை விட்டா வாஷிங் மிஷினை விட்டா துணி காய போடுற இடம், அதை விட்டா நேராக வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், பைபிளை கொஞ்சம் நேரம் வாசிப்போம். அது கூட எப்போவாது ஒரு முறை தான். நேரம் இல்லை பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது? அதானே உண்மை. இது ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டில். என்னென்னா, பாஸ்டருங்கெல்லாம் ரொம்ப பாவம், அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுவோம். என்னது இது? நல வாரியம். நம்ம சர்ச்சை கூட வந்து கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கவர்மெண்ட்டில். இங்கே உள்ள விவோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா சர்ச்சையும் கணக்கு எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பி, நீங்கள் இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் உங்களுக்கு மாதமானால் உதவித்தொகை அனுப்புவோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதற்காக நம்ம எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லிடுவோம். கரெக்டாக நான் சொல்கிறது? இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு நம்ம பாஸ்டங்களாம் நிறைய பேர் தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் ஆக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாம் போய் சால்வை போட்டு ஒரே வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. உபதேச நலவாரியத்தில் எங்கள் போதகர் இணைந்து விட்டார். கரெக்டாக நான் சொல்கிறது? நீங்கள் எப்படி பாஸ்டர் உங்களை கூப்பிட்டானா நான் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டேன். நான் ஊழியத்துக்கு வந்த காலங்கள்லாம் என் கூட இருந்த சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருவர் இருக்கார், அவர் பவர்ஃபுல் மேன், அவர் நினச்சாருன்னா உங்களுக்கு என்ன வேணால் செய்யலாம், கொஞ்சம் வந்து அவரை நீங்கள் பார்த்து அவர் முன்னாடி நின்று, ஐயா நான் ஒரு பாஸ்டர், பாவப்பட்ட ஊழியக்காரன், ஏதோ வந்துட்டேன் இயேசுநாதரை நம்பி, எனக்கு ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு ஒரு இடம் கிடம் கொடுங்களேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டா, அவர் பார்த்து ஏதாவது ஒரு இடம் கொடுத்தாருன்னா, ஒரு சர்ச்சை சொல்லுங்கள், சர்ச்சை இப்படி என்னை கூப்பிடும் போதெல்லாம் நான் நினைப்பேன், நல்லா தான் இருக்குது யோசனை, ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் சில நேரங்களில் கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, நீ என்னை நம்பி வந்தியா இல்லை அவரை நம்பி வந்தியா? ஒன்று ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா அதை கடைசி வரை நடத்த போகிறவர் அவர் தான். ஒருவேளை தேவன் சொன்னார்னா போலாங்க, தப்பு இல்லை. எலிசா கேட்குறான், அந்த ஒரு சகோதரி ஒரு ஸ்திரீகிட்ட கேட்குறான், நான் உனக்காக ராஜாவினிடத்தில் ஏதாவது பேச வேண்டியது இருக்குதா? எலியா கேட்குறாரு சாரிபாத்து விதவை கிட்ட, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? இப்படி தான் ஊழியக்காரன் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது ஒன்று பேசணுமா, சொல்லணுமா? ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு எங்களுக்கு யாராவது ஏதாவது செய்தால் நலமாக இருக்கும். இல்லைங்க, நாம் பரத்திலிருந்து நமக்கு வருகிற நன்மைகள் ஏராளம். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்காக நாம் ரொம்ப வந்து யாரையும் மதிக்காமல் யாரையும் வந்து செவி கொடுக்காமல் இருக்க வேணாம் நான் சொல்ல வரல. தேவனை மீறி எதையும் செய்யாதீங்க. அவர் செய்திருக்கிற காரியங்கள் அதான் சத்தியம் என்னும் கச்சை. உங்கள் அறையில் எப்பொழுது அது என்ன இருக்கணும்? கட்டப்பட்டு இருக்கணும். சத்தியம் இல்லாத ஒரு சபையோ ஊழியமோ வெறுமையானது. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், அங்கே இசைக்கருவிகள் இசைக்கலாம், அங்கே நிறைய பேர் பாடலாம், அங்கே என்ன வேணா செய்யலாம், ஆனால் இருக்க வேண்டியவர் அங்கே இல்லவே இல்லையே. சொல்லுங்க, எதுவுமே இல்லைன்னா கூட 4 பேர் கைத்தட்டி பாடுற இடத்துல இயேசுநாதர் இருந்தால் தான் மேன்மை. அல்லேலூயா. அப்படித்தான் விரும்பணுமே தவிர, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன், எங்கள் கூட நீங்கள் வாங்கப்பா. எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் இயேசுநாதரை கூப்பிட்டீங்க? ஆமென். நான் இன்னைக்கு கிளம்புறேன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வாங்க, இன்னைக்கு நாங்கள் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கணும்,
அது எங்களை மாற்றணும். அதே வசனத்துல சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை நீதினா என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பற்றும் தேவ நீதி. இனிமே உங்க நீதி எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை சார்ந்த ஒரு தேவ நீதி. பிலிப்பியர் 3:9 வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு ஆதாரமா அதுல ஒரு வசனம் இருக்கு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதி. அப்ப இந்த நீதி என்னும் மார்க்கவசம். இப்ப யுத்தத்துக்கு போறவங்க கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு கச்சை. அந்த கச்சையில தான் அவங்க என்ன செய்து கொள்வாங்க? வெப்பன்ஸ்க்குரிய சில பொருளை வச்சுக்குவாங்க. அடுத்து என்னது? மார்க்கவசம். ஏன்னா எதிராளி விடுகிற அம்பு உன் மார்பை துளைத்து விட்டால் நீ மரித்து போவாய். அதனால் உனக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய மார்க்கவசம். அது பேர் என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். எல்லாம் சொல்லுங்க, நீதி என்னும் மார்க்கவசம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த கிறிஸ்துவை பற்றும் நீதியை சார்ந்தவர்களா இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் சுயசத்திற்குரிய ஆயுதம் என்னும், ஆயுதம் இல்ல, ஆயத்தம். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை. பாதரட்சணை என்னது? த ஷூஸ். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? த ஷூஸ். காலில் போடுகிற காலணி. அதை மட்டும் நம்ம நல்லா செலக்ட் பண்ணி வாங்குகிறோம். கரெக்டாக நான் சொல்கிறது? ஜென்ஸை விட லேடிஸ்க்கு இருக்கிற செப்பெல்லாம் பார்த்தா தலையே சுத்தம் நம்மளுக்கு. என்னங்கடா இத்தனை மாடலில். ஒரு கடையில் போய் பார்க்குறேன், அந்த கடை இங்கேருந்து இருக்குது அவ்வளோ தூரம், ஃபுல்லாக லேடிஸ் மாடல் செப்பலாக தான் வச்சுருக்காங்க. எல்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த பாதரட்சை உங்கள் காலில் இருக்குதா? அது என்னது? சமாதானத்தின் சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க. மலைகளின் மேல் ஏறி வருகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு வேதம் ஏன் சொல்லு தெரியுமா? அவன் கால்களில் இந்த தேவன் கொடுத்த இந்த பாதரட்சி அணிந்திருக்கிறான். நம்முடைய இந்தியாவில் இருந்த ஒரு பிரதான அப்போஸ்தலராக அறியப்பட்டவர் சாது சுந்தர் சிங். பஞ்சாப்ல ரட்சிக்கப்பட்டவர். அவர் சப்பலே போடாமல் தான் நடந்தார்னு அவருடைய சாட்சி புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவேளை அவர் இந்தியாவில் பல மாநிலங்கள் பல திபெத்துக்கு போய் ஊழியெல்லாம் செய்தார். ஒரு நாள் கூட அவர் காலில் சப்பல் போடலை. ஆனால் அவரிடத்தில் இருந்த அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தேவன் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உடனே தன் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு கிளம்பி என்ன பண்ணாரு? மலைகள் காடுகள் என்று அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சொல்லுங்க, அறிவிக்கிறீங்களா? சொல்லுங்க, அறிவிக்கிறீங்களா? சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை என்னைக்காவது எழுப்பி நீ போயிட்டு நான் சொல்கிற இடத்துல போய் கொஞ்சம் அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லுன்னு சொன்னால் உடனே ரெடியாக இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி தான் நான் எல்லா வேலையும் வச்சுருக்கிறேன், நேற்றெல்லாம் சும்மா தான் இருந்தேன், நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா. நிறைய நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா பிரதர்? முன்னாடி தெரிஞ்சால் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம்மா. நம்ம சொல்கிற டைலாக், நீங்கள் நேற்று கேட்டிருக்க கூடாது பிரதர். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் நேற்றே கேட்டிருப்போம், நீங்கள் சொல்லலையே. கரெக்டாக நான் சொல்கிறது? ஆண்டவர் சொல்லும்பொழுது, ஆண்டவரே இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப வேலை, இன்றைக்கி தான் என் பொண்ணு ஊர்லேருந்து வருது, இன்றைக்கி தான் என் மருமக வரான், இன்றைக்கி என் புருஷன் வராரு, இன்றைக்கி தான் வருவார், இன்றைக்கி தான் அவருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும். அதல்லங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எல்லாம் சொல்லுங்க, ரெடி டு மூவ். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உடனே எழுந்து கிளம்பணும். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு ஆயுதம். இது என்னது? திஸ் இஸ் வெப்பன்ஸ். ஒரு செப்பலை போய் வெப்பன்ஸ் என்றீங்களே, உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அதாங்க ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ். நான் சொல்கிறேன் கரெக்டா? நீங்கள் அதை தொடுத்து கொண்டே இருக்கணும். எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவர் உங்களை எழுப்புவார். எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. ஆமென். ஆமாம், ஆண்டவர் உங்களை எழுப்புவார். சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், அது வேத வசனம், கிறிஸ்துவை பற்றும் தேவநீதி, பாதரட்சை, சமாதான சுவிசேஷம். அதை எப்பவுமே ரெடியாக வச்சுக்கணும். என்ன செய்யணும்? வெளியில் வந்த உடனே முதல்ல என்ன போடுவோம்? செப்பலை போடாமல் கிளம்ப மாட்டோம். அதுபோல இங்கே எப்படி கொடுத்துருக்கிறார் பாருங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எங்க இருக்கணுமா இது? அப்படின்னா நீங்க எப்ப வேண்டுமானாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை எப்போ கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆயத்தம், ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க சொல்றதை செய்வதற்கு நான் மிகுந்த வாஞ்சையா இருக்கிறேன்.
அதை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். என்ன பிடிச்சி நிக்கணும்? கவனிங்க, என்ன பிடிச்சி நிக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன கேடகம் கையில் இருக்கணும்? சொல்லுங்க, உங்க வலது கை அப்படி பார்த்து சொல்லுங்க. என் கையில் எப்பவுமே என்ன இருக்கணும்? ஆமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை. ஆமா, யுத்த களத்தில் கேடகம் கையில் இல்லைன்னா எப்போ வேண்டுமானாலும் எதிராளி விடுகிற அம்பு சரீரத்தில் என்ன செய்திரும்? காயத்தை ஏற்படுத்திடும். அதனால அவன் வீசுகிற வாளை, பிசாசு வீசுகிற அந்த வாளை, அந்த அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடணும். என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்? அவன் பேர் என்னது? பொல்லாங்கன். உங்க மேல எப்ப வேணாலும் அவன் ஆயுதங்களை ஏவலாம். நீங்க என்ன பண்ணணும்? பாஸ்டர், அவன் ஒரு சாதாரண ரிவால்வர் வச்சிருந்தா நான் ஒரு AK-47 வாங்கிக்கிட்டுமா? அப்புறம் குண்டர் சட்டத்தை தான் உள்ள வச்சிருவாங்க. இங்க அந்த AK-57 AK-47லாம் இல்லை. இது வேற ஆயுதம். இது என்னது? ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம். தேவன் தந்திருக்கிற இடத்துல சொன்னல, தேவன் தந்திருக்கிற விசுவாசம். அந்த கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அதுனா என்னது? ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய அடையாளம் இருக்குதா உங்களுக்கு? அது அப்படின்னா உங்க வாயில் என்ன கோஷம் வரும்? என்ன கோஷம் வரும் சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கோஷம் வர வேண்டிய வாயில மனுஷரை துதி பாடக்கூடாது, சபையை துதி பாடக்கூடாது. என்னங்க? சபை வாழ்க, சபை வாழ்க, சபை வாழ்க. ஆண்டவர் தலைமையிலே ஒன்று போடுவார். என்ன வாழ்கன்னு சொல்ல வேண்டிய வாயில தானே கரெக்டு. சபையை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை தேவன் தரணும், நாங்கள் இன்னும் நல்லா வளரணும் ஊழியத்தில். அதை மேன்மை பாராட்டக்கூடாது. அதை ஒன்றும் பெருசாக அது உலகத்துக்கு போய் கோஷம் போட வேண்டியது அல்ல. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, மணவாட்டி சபை. ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணை ஊரெல்லாம் போஸ்ட் வச்சு ஒட்டுவாங்களா? இந்த பெண்ணுக்கு திருமணம், இந்த பெண்ணுக்கு திருமணம்னு. இப்போல்லாம் கல்யாணம்லாம் வேறு லெவலில் போய் நிற்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்போல்லாம் கல்யாணம் ஆகிற வர மாப்பிள்ளை பொண்ணை தொட விட மாட்டாங்க, இப்படி கை கூட படக்கூடாது. இப்போ அப்படி இல்லை. இப்படி ஒரு போஸு, அன்றைக்கி ஒரு போஸ்ட் பார்க்குறேன், பொண்ணு மார்பிளே சாஞ்சி நிற்கிது. கல்யாணமே இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே மார்பிளை சாஞ்சிருச்சே. இப்போ வர நியூ இப்போ எல்லாமே நாளைக்கு 2 நாள் கல்யாணம், கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி எங்கே போயிடுறாங்க எல்லாரும்? ஃபோட்டோ ஷூட். எங்கே போயிடுறாங்க? நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பை கிடைக்கலையே பாஸ்டர், இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், நமக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? நமக்கெல்லாம் இல்லை, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி உலகம் போயிடுச்சு. நம்ம எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அது என்னது? தலை சீரா, தலையை காக்கிற தலைக்கவசம். எல்லாம் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் ஹெல்மெட்டுன்னு போட்டிருக்கு. என்னது? நம்ம ஆளுங்க வண்டி ஓட்டும் போதே ஹெல்மெட் போடல. 2 வீலர் ஓட்டுறவங்களாம் ஹெல்மெட் போடுங்க தயவுசெய்து. ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க ஹெல்மெட் முடியெல்லாம் கொட்டுதுங்க, நான் என்னங்க பண்ணுறது? அதுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு கேப்க்கு போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் வேதம் சொல்லுகிறது இது தலை. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஹெல்மெட். தலைக்கு ஒரு ஹெல்மெட் வேணும். ஏன்னா எப்போ வேணாலும் பொல்லாங்கன்னா செய்வான், ஆயுதங்களை நம்ம மேலே ஏவி விடக்கூடும். நாம் என்ன பண்ணோம்? தலைச்சீரா. அதான் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? இது ஒரு பட்டயம். எல்லாம் சொல்லுங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எல்லாம் சொல்லுங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் எப்பவும் உங்க கையில் இருந்துச்சுன்னா பொல்லாங்கனையும் அந்த அஸ்திராயுதங்கள் எல்லாம், அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவீங்க. யார் என்ன சொன்ன என்னங்க, அவங்க சொல்லலாம் வீணா வேஸ்டா போயிடும். ஒன்றுத்துக்கும் உதவாதாக்கிடுவார் ஆண்டவர். நம்ம ஏன் அதை போட்டு போராடிக்கிட்டு, நம்ம ஏன் கோஷம் போட்டுக்கிட்டு, நம்ம ஏன் அந்த போராட்டம் நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கல. இந்த போராட்டத்தை கொடுத்திருக்கிறார். என்னது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 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 பொல்லாத ஆவிகளோட போராடி ஜெயிங்க. அவைகள் எல்லாம், அதனால தான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே மதிலையும் தாண்டுவேன். சேனைனா எதை சொல்றான்? பிசாசினுடைய பொல்லாத சேனைகள். அப்படிதான் இங்க போட்டிருக்கு பாருங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகள். பெருங்கூட்டம் இருக்குது பிசாசுக்கு, நிறைய கூட்டம் இருக்குது பிசாசுகிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நாம் என்ன செய்ய முடியும்? இந்த ஆயுதங்களை கொண்டு பிசாசை எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் எதிர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எதிர்க்கணும், செய்து முடிக்கணும். செய்து முடிப்பீர்களா? அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணணும்? நல்ல ஆவில ஜெபிக்கணும். அதுல முக்கியமா என்ன இருக்கணும்? வேண்டுதல். சொல்லுங்க, நல்ல வேண்டுதல். எத்தனை பேர் நல்லா வேண்டுதல் செய்றீங்க? எந்த காரியத்துக்கும் நல்ல வேண்டுதல் பண்ணுங்க, விண்ணப்பம் செய்யுங்க. எல்லா வேண்டுதலோடும், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. எப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணும் பொழுது? பயந்துகிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது, சோர்ந்துகிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? மன உறுதியோடு நல்ல ஆவியினாலே ஜெபம் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் பாத்தீங்களா? யுத்த காலத்துல போய் தூங்கிடக்கூடாது. யுத்த காலத்துல போயிட்டு சொல்லுங்க, யுத்த காலத்துல போயிட்டு தூங்குனீங்கன்னா யுத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசா என்ன கிடைக்கும்? மரணம். எதிராளிங்க வந்து என்ன செய்வாங்க? நம்மள தாக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, விழித்து கொண்டிருங்கள். எல்லாம் எத்தனை பேர் விழித்து கொண்டிருக்கிற? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விழித்து கொண்டிருங்கள். ஏன் விழித்து கொண்டிருக்கணும்? நமக்கு பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. அப்ப இது 2வது போராட்டம். இது என்னது? இதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த போராட்டம் பவுலுக்கு இருந்தது. இந்த போராட்டம் உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த போராட்டம் இருக்கும். அப்படின்னா நான் என்ன பண்றது? பிறகு இந்த போராட்டமே இல்லாத வாழ முடியாதுன்னா வாழவே முடியாது. ஆனால் அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. தேவன் உங்களுக்கு அந்த என்ன கொடுத்துருக்கிற அந்த வெப்பன்ஸ், பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நாம் ஒன்றும் தீவிரவாதிகள் கிடையாது. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக பேசுங்களா எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடணும் அப்படி இல்லை. நம்ம அந்த மாதிரியான ஆவி உள்ளவர்கள் அல்ல. ஒரு சமாரியாவின் கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கலை. சீஷர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். ஆண்டவரே, ஒரே ஒரு வரத்தை மாத்திரம் தாங்க. எனக்கு என்ன வரம்? இந்த கிராமத்தை எரிக்கிற வரம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிச்சிடுறேன். இயேசுநாதருக்காக எரிக்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க. ஆமென் சொல்லுங்கள். இயேசுநாதருக்காக நீங்கள் ரொம்ப உணர்ச்சிவசமெல்லாம் படாதீங்க. அது அவருக்கு தெரியும். அவர் என்ன ஒன்றும் தெரியாதவரா? என்ன எல்லாம் மாதிரி பார்க்குறீங்க? அவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம ரொம்ப அப்படி நெஞ்சு எப்படியோ அப்படின்னு. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப சூடாக இருந்தேன், ரத்தம் ரொம்ப சூடுவேன். ஒருத்தர் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அல்லையா எங்கே வா, சோத்திரம் எங்கே வான்னுவான். ஒரு நாள் விட்டாம பாருங்க, ஒரு அறை அன்னையிலேருந்து அண்ணே வாங்கண்ணே அப்படின்னுவான். எங்கள் பாஸ்டர் பெருமையாக சொன்னேன், ஒருத்தர் ரொம்ப கிண்டல் பண்ணான் பாஸ்டர், விட்டாம பாருங்க ஒரு அறைன்னு. அப்புறம் கூப்பிட்டாரு, இதெல்லாம் தப்பு தம்பி, அவன் கிண்டல் பண்ணால் கூட பண்ணிட்டு போட்டோம். அன்னைக்கு உணர்ந்தேன், ஓ நம்ம அப்போலாம் ரொம்ப வாலி பாய்ஸ்லாம் ரொம்ப பாருங்கள் ரசிக்கப்பட்ட போஸ்டில் நான் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். பயப்படவே மாட்டேன். ஒரு முறை ஒரு ஊரில் நின்று அறிவில்லாத ஜனங்களேன்னு பிரசங்கம் பண்ணிட்டேன் ரோட்டில். ஆமாம், நடந்த உண்மையை சொல்கிறேன், பொய் கிடையாது. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில்லாத ஜனங்களேன்ட்டான். வந்துட்டான் 10 பேர். யாருக்கு அறிவில்லைன்னு? நான் ஒரு ஆள் நிற்கிறேன் உள்ள. நான் சொன்னேன், இந்த வசனத்தை கேட்காதவங்க சொன்னங்க, உங்களை சொல்லலைன்னு. அந்த மாதிரி சில நேரங்களில் ரொம்ப வாலி வயசில் போயிடுறது, இறங்கி ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னு என்னத்தையோ பேசிட்டு இருந்தேன். நல்ல ஒரு இடத்துல கூட அடி வாங்காமல் தேவன் தப்பிக்க வச்சு என்னை கூட்டின்னு வந்தேன். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய உணர்த்தினேன். சில இடங்களை ஞானமாக பேசு, சில இடங்களை இப்படி சொல்லு.
ஒரு முறை ஒரு 10 15 ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஒரு பிராமண ஏரியாக்குள்ளே போயிட்டாங்க. எங்களை இந்த தெருவில் விரட்டினா நாங்கள் அந்த தெருவில் வர்றது, அந்த தெருவில் விரட்டினா இந்த தெருவில் ஓடுறது. நாங்கள் ஒரே ஓடுபடி ஆட்டமாக இருந்துச்சு. ஒரு தம்பி பாடினார், பொல்லாத உலகமாப்பா, யோ எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ அமைதியாரு, நீ நான் வந்து எங்களுக்கு சொல்லித்தரேன்றார் ஒரு ஐயர். என்ன பண்ணுறது, பாட்டும் பாட விட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க, தெருவாக சுற்றிட்டு இருக்கிறோம். யோசனை பண்ணோம், சரி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரோம். உடனே ஒரு வெப்பன்ஸ் எடுத்தோம். என்ன தெரியுமா, கையில் கைப்பிரதி இருக்குது, எல்லாரும் வீட்டுக்கு உள்ளேயும் போட்டு ஓடும்போதே போட்டுன்னு ஓடுறோம், போடு போடு போடுன்னு. வெளியில் வந்து சொன்னோம், சோத்திரம், எல்லார் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம். அவங்களோட நாங்கள் எதிர்க்கலை, சண்டை போல். என் கூட 15 வாலிபர் நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் கூட. நான் தான் அவங்களுக்கெல்லாம் தலைவர்னு வச்சுங்களேன், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒருத்தரையும் சண்டை போடல. நாங்கள் துரத்தப்பட்டாலும் சத்தியத்தை என்ன செய்தோம், நாங்கள் சொல்லுங்கள், நம்மளை துரத்தினா கூட செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. அதுபோல் இப்போ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு ஆவியிலே போராடுங்க, நல்லா தைரியமாக சாத்தானுக்கு விரோதமாக போராடுங்க. சொல்லுங்கள் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படி போராட வேண்டிய ஜனங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நடுத்தரில் நிற்க வச்சு போராட வைக்கலாமா, கொடி பிடிக்க வைக்கலாமா? சொல்லுங்கள். செய்யக்கூடாது அந்த மாதிரி. அது வேதத்துக்கு விரோதமானது. வேதம் விரும்பவே இல்லை, வேதம் போதிக்கவே இல்லை, ஆண்டவர் சொல்லவே இல்லைப்பா எனக்காக போயிட்டு சண்டை போடு, எனக்காக ஒருத்தனை அடி, எனக்காக ஒருத்தனை வெட்டு, எனக்காக ஒருத்தனை போய் அவனை கோர்ட்டை இழுத்து கேஸை போடுன்னு எதுவுமே சொல்லலை ஆண்டவர். அவர் என்ன சொன்னார், உலகம் பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்க. கரெக்டா? எப்பா உங்ககிட்ட ஒருத்தன் மோதுறானாவே அவன் முதல் யார்கிட்ட மோதுறான்? நிருபங்களை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் குதிரை மேலே ஏறுறாரு. யார் அவரு? ஏறி தமசுக்கு போறாரு. சடுதியில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறதுன்னு கடினமாம்னு சொன்ன சத்தத்தை கேட்டேன்னு ஊர் உலகமும் சாட்சி சொன்னவன் பேர் யாரு? சவுலா இருந்த பவுல். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பெரியவருங்க, அவர் சர்வ வல்லவர். இன்னொன்று பிசாசின் கலைகள் தந்திரங்கள் ஒன்று இருக்குது, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இந்த போராட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24லேருந்து 30 வரைக்கும் ஒரு பகுதியும் 36லேருந்து 43 வரைக்கும் ஒரு பகுதியும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காம்பினேஷன் புரியும், அந்த கருத்து புரியும். வாசிங்க. வேறொரு வாமையை அவர்களுக்கு சொன்னார். என்ன மறுபடியும் சொல்லுமா? வேறொரு வாமையை. மறுபடியும் சொல்லு. வாமை. மறுபடியும் சொல்லு. ஓவாமை. ஓவாமை. வேறொரு வாமையை. தமிழா தெலுங்கான்னு தெரியல. தெலுங்கா நீ சிஸ்டர், நீங்க கோச்சிக்கு போறீங்க. அவங்களே நல்லா தமிழ் பேசுறாங்க. சொல்லு. ஓவாமை. எஸ். சிலருக்கு வந்து அந்த சில எழுத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓவாமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சரி, மனுஷர் நல்லா கவனிங்க. ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. ஒரு மனுஷன் என்ன பண்ணா, ஒரு நல்லத்துல போய் நல்ல விதையை விதைச்சிட்டான். ரைட். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். இப்போ விதை விதைத்த பின்பு ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? மனுஷர் நீங்கள் நல்லா தூங்கும் போது தான் சத்துரு வருவானா. ஐயோ பாஸ்டர், அப்போ நான் என்ன பண்ணுறது? தூங்க வேணாவா பாஸ்டர்? நான் நல்லா கவனிங்க. ஏன் கெட்ட கனவுலாம் வருது தூக்கத்தில்? இப்போ புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரம் தேவையில்லாத கனவுலாம் வரும் பாருங்க. இப்போ நித்திரை பண்ணுகையில் நீ விழித்திருந்தினா பிசாசு வரமாட்டான். அவனுக்கு தெரியும் நீ ஆவின் பட்டயத்தை எடுப்ப. உங்ககிட்ட நிறைய ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணுவேன். துரத்தலைன்னா கூட இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னுவேன். கரெக்டா? அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய பேர் என்னது? இயேசுவின் நாமத்தில். சில தூக்கத்தெல்லாம் பிசாசை விரட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கள் நாங்கள் பயில்வாள் படிக்கும்போது தூக்கத்தெல்லாம் பிசாசை விரட்டுவாங்க. நான் வேற பார்க்குறது, என்னடா நல்லா தானே தூங்கிட்டு இருந்தான், திடீர்னு பிசாசை விரட்டுறானு. அப்புறம் சொல்லுவான், நான் தரிசனம் கண்டம் பிரதர், பிசாசு வந்துச்சு. ஏன்னா நிறைய நேரம் பிசாசு தூங்கும் போது தான் வருவான். ஏன்? கலைகளை
விதைக்கும்படி. நீ நல்லா தூங்கும்போது வந்து நீ நல்லா விதைச்சிட்டு நல்ல அந்த அருமையான நிலத்தில் நல்ல விதைச்சிட்டு இருக்கும்போது என்ன போயிட்டான் அவன் வந்து களைகளை விதைத்து விட்டான். இப்போ நிறைய களைகள் கிறிஸ்தவத்தில் முளைத்து விட்டன. புரியுதா? நல்ல நிலமான இந்த கிறிஸ்தவத்தில், நல்ல விதை விதைக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு நாம் தூங்கிவிட்டபடினால் சத்துரு என்கிற பிசாசு வந்து களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். இன்னைக்கு நிறைய களைகளும் நல்ல விதைகளோடு, வாசிங்க தொடர்ந்து பாருங்க. அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். களைகள் விதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த களைகளை எடுக்க வேண்டாம் என்று அந்த எஜமான் சொல்லும் காரணம் என்ன? அங்கே அருமையாய் பலன் கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல பலனும் கோதுமையும் வேரோடு பிடுங்கி விடாதபடிக்கு. அதனால் தான் பொறுமையோடு இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய களைகள் இன்னைக்கு இருக்குது, நிறைய வளர்ந்துருக்குது. ஒரு பக்கம் நல்ல கோதுமை மணிகளும் வளர்ந்துருக்குது, அதோட கூட சேர்ந்து என்ன பண்ணுது? களைகளும் வளருகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் தான் வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 36 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். சீஷர்கள் மனசுல ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருக்குது. இயேசு அங்க சொன்னாரே, ஏதோ கலைனார, என்ன களைகள் விதைச்சிருக்குது? நம்ம எப்போ தூங்கணும், எப்போ பிசாசு வந்தான், எப்போ விதைச்சான்னு அவங்க மனசில் சந்தேகம் ஓடிட்டே இருக்குது. இப்போ இயேசுக்கிட்ட வந்தவுடனே கேட்குறாங்க, இயேசுவே நீ சொன்னீரே அந்த நிலத்தின் களைகள், அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லணுன்றார். இப்போ தான் இயேசு தெளிவாக அதை விளக்கி சொல்கிறார் பாருங்க. 37 வசனத்தில் அவர் பிரதித்திரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் தன்னை பற்றி சொல்கிறாரு. இயேசு இந்த உலகத்தில் வந்து விதைத்ததெல்லாம் நல்ல விதைகள். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஏங்க ஆண்டவர் இப்படி படைக்கணும்? ஒருத்தர் கேட்டார், ஆண்டவர் ஏங்க பாம்பை படைச்சாரு? அதை படைக்கலைன்னா அது போய் ஏவாள்கிட்ட இது சொல்லியிருக்குமா என்ன கேட்டார். என்ன சொல்லுவீங்க நீங்களா இருந்தா? ஆமாங்க, உண்மையாக தாங்க, ஆண்டவர் பேசாமல் பாம்பை படைக்காமல் இருந்திருக்கலாங்க. அந்த பாம்பை படைச்சது ஆண்டவர் படைக்காமல் இருந்திருக்கலாம் இல்லைங்க. அந்த ஏவாள் நல்லவளாக இருந்திருப்பா இல்லைங்க. நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, ஆண்டவர் சரியில்லைங்க, அவர் பாம்பை படைச்ச தப்பு தாங்க. இல்லை எங்க 1000 பேர் 1000 சொல்லிட்டேங்க, உன் புத்தி எங்கே போகுது? கரெக்டாக நான் சொல்கிறது. உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இந்த பக்கம் போகாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இதை செய்யாதன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இதை தொடாதன்னு சொல்லியிருக்கிறாரா? அதை பார்க்காத, எதை பார்க்காதன்னு அதைத்தான் உத்து பார்ப்போம். கரெக்டாக நான் சொல்கிறது. எதை பார்க்காத அதை ரொம்ப உத்து, அது என்னவா இருக்கும்? பார்க்காதன்றாங்களே. எதை செய்யாதே, அதுதான் எனக்கு செய்யணும். அப்படிதான் இன்றைக்கு நிறைய நேரம் சர்ப்பம் வந்து சொன்னதை கேட்குற அளவுக்கு ஏவாளுக்கு பகுத்தறிவு இல்லையா? ஆண்டவர் சொன்னது மனதில் இல்லையா? தேவன் சொன்னார், அதை யோசிக்க வேண்டாமா? அந்த அளவுக்கு அவர் சிந்திக்கல பாருங்க. பாம்பையேன் படைத்தார். கரெக்டாக நான் சொல்கிறது. ஆனால் பாம்பை படைச்சாலும் பாம்பு இடம் கொடுத்தது யாருக்கு? பிசாசு. கூடவே இருந்த 12 சீஷர்களை ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஆனால் தான் வேதம் சொல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்குன்னா இடம் கொடுங்க, பிசாசுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஒரு ஏழைக்கு இடம் கொடுங்க, ஒரு எளியவனுக்கு கூட இடம் கொடுங்க, இருந்துட்டு போப்பான்னு சொல்லுங்கள். ஆனால் பிசாசுக்கு சொல்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன் அப்படின்னா, அவன் வர்றதே உங்கள் வாழ்க்கையில் கலையை விதைக்கத்தான்.
நல்லதை விதைக்க இல்லை. நல்லதை ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை செய்யாத, இதுதான் கரெக்ட், இப்படி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையில கொஞ்சம் நீ தூங்கின உடனே பிசாசு உனக்கே தெரியாம உனக்குள்ள கலைய என்ன பண்ணிட்டான் பாருங்க. 38ஆம் வசனம், நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அவங்க யாரு? ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? எந்த ஊர்ல இருக்கிறாங்க பாஸ்டர்? அவங்க நீங்க தாங்க ராஜ்யத்தின் புத்திரர். நீங்க தான் யாரு? கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாத்தீங்களா? நம்ம இருக்கிற அதே கேட்டகரியில் தான் அவங்களும் இருக்கிறாங்களாம். எப்படி? அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அதை நல்லா சிந்திச்சு பாருங்கன்னு பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா நான் சொல்றது? யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றார், நான் நரகத்தை போய் பார்த்து விட்டு வந்தேன். நிறைய யூடியூப்ல நரகத்தை கண்ட சகோதரியின் சாட்சி, நரகத்தை கண்ட சகோதரனின் சாட்சி. என்னுடைய கேள்விலாம், உனக்கு என்ன நரகத்தில் வேலை? நான் நரகத்துக்கே போகக்கூடாதுன்னு தானே நான் ரட்சிக்கப்பட்டு நான் பாவத்தை வெறுத்து நான் ஆண்டவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன நரகத்துக்கு வேலை? நரகம் எப்படின்னா கடந்துட்டு போகுது, அது எனக்கு தேவையே கிடையாது. ஒரு உண்மை தெரியுமா? நரகம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் முழுமையாக உண்டாக்கப்படவில்லை. அப்படி உண்டாக்கப்பட்டிருந்தால் நரகத்தை வைத்து தேவன் பிசாசை விட்டு நீ உலகத்தில் கெடுத்து கொண்டுரு அப்படின்னு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒரு காலம் வரும், நரகமும் உண்டாக்கப்பட்டு முடியும். அப்பொழுது கொண்டு போய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு கதையை முடிப்பார். அது வரை உலகம் இருக்கும். அதனால் நரகத்தை பார்த்தேன்னு சொல்கிற சாட்சியெல்லாம் கண்டு மெய் செலுத்துறாதீங்க. ஐயோ நல்ல சிஸ்டர் போலுக்குது, நரகம் வரைக்கும் போயிட்டு வந்துக்குதே. ஒரு பிரதான சபை, பெரிய சபை, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்கன்னு வச்சுங்களேன். பரிசுத்தம்னா அப்படி பேசுவாங்க. அந்த சபையில் இருக்கிற போதகரே சொல்றார், நான் நரகத்துக்கு போனேன், அங்கே என் விசுவாசிகளை கண்டேன். அடப்பாவீங்களா, உங்ககிட்ட இருக்கிற விசுவாசியை பரலோகத்துக்கே கூட்டுன்னு போக தகுதி இல்லாத உனக்கு எதுக்கு விசுவாசிகள்? உனக்கு எதுக்கு சபை? இப்போ உங்களெல்லாம் பரலோகத்தில் பார்க்கணும் தான் நான் வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். அதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அடையாளம். நான் ஒரு நாள் தரிசனம் பார்த்துட்டு நம்ம சபையில் இருக்கிற அந்த பேர் சொல்லாத ஒரு சிஸ்டர் பேரை சொல்கிறேன், இந்த சிஸ்டரை நான் நரகத்தில் கண்டேன், ஆனால் சிஸ்டர் சபையில் தான் உட்காந்து இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? யாராக இருக்கும் அந்த சிஸ்டர்? யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இது அத்தனையும் கலைகள். அத்தனை என்னதுங்க? நல்ல விதை கிடையாது. நல்ல விதை என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல கர்த்தருக்குள்ள நல்லா வளரணும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள்லாம் இருக்கணும், நல்ல தேவ ராஜ்யத்தில் வந்து கனி கொடுக்கணும், நல்ல நீங்கள் அங்கெல்லாம் நீடித்த நாட்களில் இருக்கணும். அப்படி நடங்கன்னு சொல்கிறது தான் நல்ல விதை. அதை தான் இயேசு செய்தார், நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறது அதுதான். அதை விட்டுட்டு பிசாசு விதைத்த கலைகளை விசுவாசி இருதயத்தில் விதைச்சிடக்கூடாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள்லாம் வந்து அவ்வளோ பெரிய பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறீங்களா? நாங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் மேன்மை பாராட்டிக்கிறீங்களா ஐயா? உங்கள் காலை கூட கழுவ தகுதி இல்லாத நாங்கள்லாம் விசுவாசிக்கிற விசுவாசம் கூட உங்ககிட்ட இல்லையா ஐயா? கரெக்டாக நான் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்ககிட்ட வந்த உடனே அவன் போட்டுக்கிற நகையெல்லாம் கலட்டி விட்டுறீங்க. அதோடு அவனை ஒன்றுமில்லாத அவனை ஒரு பைத்தியமாக்கி அவனை வந்து ஒரு பேதையாக்கி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி உட்கார வச்சிடுறீங்க. அப்படி செய்யாதீங்க, அது செய்யவே கூடாது. அது அவன் நல்ல கர்த்தருக்குள்ள வளரணும். பாருங்க, அந்த சத்துருடைய கலை, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 39ஆம் வசனம் பாருங்க, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவைகளை எதிர்த்து போராடணும். அதைத்தான் எபேசியர்ல வாசித்தோம். தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து போராடும் வல்லமையை தேவன் உங்களுக்கு தருகிறார். அப்ப பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்களா ஆமென் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் என் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் என் கூட வருகிறார்.
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. நீங்களே துரத்தணும் பிசாச. நீங்களே யாராவது ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரரை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே, ஒரே பிசாசின் போராட்டமா இருக்கிறது ஐயா அப்படின்னு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணின்னு அழுதுட்டு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்துல பிசாசை அப்பால போ அப்படின்னு கடிந்து கொள்ளணும். எத்தனை பேர் கடிந்து கொள்ளுவீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, கடிந்து கொள்ளுவேன்னு சொல்றவங்களோ ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வால் போஸ்டில் போட்டுக்கோங்க, பிசாசுகளை துரத்துகிற வரம் பெற்றவர். அப்படி ஒரு வரம் பைபிளே கிடையாது. ஆனால் இவர் போட்டுக்கிறார். என்னது? ஆமாம், தீர்க்கதர்சன வரம் பெற்றவர். அப்படி ஒரு வரம் பெற்றவங்க புதிய ஏற்பாட்டில் கிடையாது. நீ கூட தீர்க்கதர்சனம் உரைக்கலாம். என்ன தெரியுமா அந்த உண்மையை? தீர்க்கதரிசன ஆவி எவர்கள் மேல் இறங்குகிறதோ அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் புதிய ஏற்பாடு. நீங்க கூட ப்ராப்பசி சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி நீங்கள் சபைக்கு ஆண்டவர் அனுப்புவாரான்னு காத்திருக்க கூடாது. நீங்க கூட நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஒரு தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பும், நான் சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்படி சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்படி ஒரு வரத்தெல்லாம் ஆண்டவர் தனித்தனியாக கொடுத்து யாரையும் அனுப்பல. புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி வரங்கள் எல்லாம் எல்லோர் மேலேயும் பகிர்ந்து ஆண்டவர் தந்து யாரை பயன்படுத்துகிறார் அதை போட்டுக்கிறதுக்கோ அதை போஸ்ட் அடிக்கிறதுக்கோ தர்றதில்லை ஆண்டவர். புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் கலைகள், பிசாசு விதைக்கிற கலைகள். நீங்க சொல்லுங்க, நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். முடிவு காலம் வருமா? என்ன வரும்? அறுப்பு, உலகத்தின் முடிவு. ஒரு நாள் அறுவடை காலம் வருது. எல்லாம் சொல்லுங்க ஆமென். எல்லாம் ஒரு நாள் அறுக்கிற காலம் வருது. மனுஷன் எதை விதைக்கிறானோ கண்டிப்பா அறுப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, அறுப்பான். அறுக்கிறவர்கள் யாரு? வரப்போறாங்க, தேவ தூதர்கள் வரப்போறாங்க அறுவடை செய்யறதுக்கு. அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? கலைகளை எல்லாம் சேர்த்து 40ஆம் வசனம், ஆதலால் கலைகளை சேர்த்து சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னியில் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த கலைகளை ஒரு நாள் ஆண்டவர் பிடுங்கி எங்க போட போறாராம்? எங்க? அக்கினி சூளையிலே போடுவார்கள். நாமெல்லாம் எங்க போக போறோம்? 43ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க. இதுதாங்க தேவன் வச்சிருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இவ்வளவு வாக்குத்தத்தம் உடைய உங்களை போயிட்டு நரகத்துல பாக்குறேன்னு சொல்றது எவ்வளவு அநியாயம், அக்கிரமம் தானே? சரி, நரகத்தில் பார்த்த விசுவாசிக்கிட்ட தசம்பாகம் எவ்வளோ வாங்கியிருப்ப? நீ காணிக்க எவ்வளோ வாங்கியிருப்ப? கொஞ்சமாக ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, ஆண்டவரே இவ்வளோ தசம்பாகம் நான் காணிக்க இல்லை ஆண்டவரே, அது காணிக்கே கொடுக்காத விசுவாசி போய் தொலையட்டும் அப்படின்னு விட்டாலும் விட்டுருவ நீ. அதை பார்க்காதீங்க. நீங்கள் நிறைய இருப்பீங்க, பாஸ்டர் பெரிய காணிக்கை பெட்டியாக வச்சுருக்கிறாருப்பா, நான் சின்னதாக தான் சொன்னேன், அவன் செஞ்ச ஒரு பெருசாக செஞ்சு தந்துட்டார். நிறைய பேர் நம்ம ஆள் பாஸ்டருக்கு ரொம்ப ஆசை போலுக்குது. அது முக்கியம் கிடையாது. அதனால தான் நம்ம சபையில் காணிக்கை எப்பவுமே கடைசியாக எடுக்கிறோம். காணிக்கை நிறைய சபையில் பிரசங்கத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க, நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம். எப்பவுமே கடைசி வரை இருக்கிறவங்க போட்ட காணிக்கை தான் ஆசீர்வாதமான. அல்லேலூயா, ஆமென். அதுதான் தேவை. அதனால் பணத்தை பிரதானமாக வச்சு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியமே பணத்துக்காக கிடையாது. ஊழியத்துக்கு பணம் தேவை தான். ஆனால் பணமே ஊழியத்துக்கு, அதாவது பணத்துக்காக தான் ஊழியம் ஓடக்கூடாது. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது எந்த ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய பேக்ரவுண்டெல்லாம் வச்சுன்னு வரவே கிடையாது. ஒன்றுமே செய்ய தகுதியே இல்லாத முடியாத இடத்துல தான் ஆண்டவர் அழைச்சார். நம்ம எல்லாரும் அப்படி தான் தேவன் அழைச்சிருக்கிறார். ஒன்றும் முடியாத பட்சத்தான் வா, என்னை நம்பி வா, நான் உன்னை நடத்துகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்லி அப்படித்தான் உங்களை என்னைய தேவன் அழைச்சிருக்கிறார். நாம் எல்லாரும் எங்கே இருக்க போகிறோம்? பிதாவின் ராஜ்யத்திலே. சொல்லுங்க, பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
நாம் அழுகையின் பற்கடிப்புக்குள் போகிற கலைகள் அல்ல, நல்ல விளைந்து நல்ல 1க்கு 30ம் 60ம் 100மாய் பலன் கொடுக்கிற கோதுமை மணிகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த கலைகளை விதைக்கிற பிசாசை எதிர்த்து போராடணும். அது ஒரு நாள் நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது. அது ஒரு நாள் நம்மளை என்ன செய்திடக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. ஏன்னா அவைகள் கலைகள். ஒரே வசனத்தை வாசி முடிப்போம். யாக்கோபு 4:7 இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு. ரெண்டே கேள்விதான். நான் தேவனுக்கு கீழ்ப்படியணுமா, உலகத்துக்கு கீழ்ப்படியணுமா? அதான் பிசாசுக்கு. நீங்க சொல்லுங்க, நான் உலகத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு கீழ்ப்படிவேன், தேவன் ஒருவருக்கு கீழ்ப்படிவேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு. மனுஷருக்கு இல்ல. அவர் அதை சொல்லிட்டார், இதை சொல்லிட்டார், அங்க போய் எதிர்த்து நிக்காதீங்க, விடுங்க. அவர் என்ன சொல்லிட்டு போறார், யார் வேணா என்ன சொல்லட்டும். அவரை மாதிரி 1000 பேர் 1000 சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க யாரு? பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிக்கிறவர்கள். கலைகள் ஒரு நாள் பிடுங்கப்படும். அவர் சொல்றாரு பாருங்க, நல்ல ஒரு அருமையான வார்த்தையை. இப்ப பிடுங்கிறாதீங்க, நீங்க இப்ப கலையை பிடுங்கினீங்கன்னா நல்லதும் சேர்ந்து பிடுங்கிடுவீங்க. அமைதியா இருங்க, ஒரு காலம் வரும் தேவன் பிடுங்கி போடுவார். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அந்த காலம் வருதுங்க, நம்ம காத்திருப்போம். நம்ம போயிட்டு எங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பெரிய தகராறுலாம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. யாரும் என்ன பண்ணிட்டு போட்டோம், யார் என்ன சொல்லிட்டு போட்டோம். உங்கள் இருதயம் தேவனை சார்ந்து இருக்குதா? நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இனி உங்க பக்கமே வரமாட்டான், அப்படி ஓடி போயிடுவான். நீங்க தைரியமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் இல்லை சொல்லுங்க. அப்படியே எழுந்து நிற்போம். நீங்க தைரியமா சொல்லுங்க. எழுந்து நின்று உங்க கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நாம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஏன்னா நீர் என்னை இந்த உலகத்தில் விதைத்திருக்கிறீர். நான் பலன் கொடுக்கிற கோதுமை மணி. ஒருவேளை நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் கலைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் கலைகளை விதைத்த பிசாசை நீர் அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல தூக்கி போடுவீர். இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகளை நீர் ஒரு நாள் அந்த நரகத்தில் தள்ளுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அவைகளை நரகத்தில் தள்ளும் காலம் வருகிறது. அவைகளை தேவன் நித்திய ஆக்கினைக்குள்ளே தீர்க்கும் காலம் வருகிறது. நாம் என்ன செய்யணும்? தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வல்லமையோடு போராடுவேன், தைரியமாய் போராடுவே. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். ஆமென். ஜீவனை விட தேவனை நேசிக்கிறேன், என் செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கிறேன். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோட அகற்றுவேன். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோட அகற்றுவேன். போராடுவேன், தைரியமாய் போராடுவேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். தைரியமா சொல்லுங்க. சாத்தானுக்கு விரோதமா நான் எழுந்து போராடி அந்த வானம் மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைக்குள் பாய்ந்து போய் நான் வெற்றி பெறுவேன். எனக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் வல்லமை உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்பட்டும், பலப்படுத்துவாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்போ சிஸ்டர் தமிழ்ச்செல்வி ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் காணிக்கை செலுத்த விரும்பினால் செலுத்துவோம். பின்பு சிஸ்டர் மார்த்தாள் அவர்கள்